என்ன தூங்கி விட்டு வெளிப்பட தூங்குனா நான் எனக்கு உனக்கு என்ன அப்படி பேசக்கூடாது. நான் தூங்கும் உனக்கு என்னடா. நமக்கு ஹெல்ப் பண்றாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம செய்யற ஒரு ஹெல்ப் தான் அது. அப்படி ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் செய்யும் போது ஓகே நம்ம வந்து சரி பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம அதை வந்து தப்பா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாதிரி தான், ஏன்னா நம்மள நிறைய பேர் காலையில் கொஞ்சம் தூக்கி பழகிருப்பீங்க. அதே மாதிரி சுபு கூட இயலாத உங்கெல்லாம் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் தவறாமல் சுபு தொழுவீங்க. கரெக்டாக உங்களை 4:30 மணிக்கு எழுப்புது. இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் தள்ளி தான் எழுப்பினேன். நானாக வேணும்னே தள்ளினேன். சரி, ஏன்னா நைட்டு உங்களை இடம் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துருச்சு. அதனால் வேணாம், இன்னும் ஒரு 15 நிமிஷம் விட்டுவோன்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் 4:45 பக்கம் தான் உங்களை கொஞ்சமாக எழுப்பிட ஆரம்பிச்சிச்சு. 4:45 மேலே தான், இல்லை 4:30 மணிக்கு எழுப்பி பாருங்க. எழுதுகிற போது நிறைய பேருக்கு பாங் சொல்லிட்டாங்க. ஏன்னா 4:50 பாங். அதனால் நம்ம பழகி இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம மனசுல வந்து இப்படி நினைக்கக்கூடாது. என்ன எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, தூங்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லாஹ்வுக்காக சபுரா நான் சேஞ்ச் ஆகணும், எனக்கு நான் என்னை மாற்றிக்கணும், நான் இந்த மாதிரி தவறாக தொழக்கூடிய ஆளாக மாறணும், அதுக்கு பிறகு நான் ஆக்டிவாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படி நியத்து பண்ணணும். நியத்து பண்ணுவீங்களா? மனசுல உண்மையா நியத்து பண்ணணும். நியத்துல மனசுல உண்மையா நம்பணும், நான் செய்யணும், மனசுல உறுதியை கொள்ளணும். அதான் நியத்து. தீர்மானமா செய்யணும், சொல்லணும். செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அதுக்கு அடுத்த விஷயம், மற்றவங்க வந்து நமக்கு ஒரு நல்லதை சொல்றாங்க அப்படின்னா, அல்ல நல்லதின் பக்கம் ஏதாவது கைட் பண்றாங்க அல்ல தூண்டுறாங்க. உதாரணத்துக்கு நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் சொக்கும் போது இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் தட்டி விடுவார் அல்லது இப்படி நோண்டி விடுவார். அதை வந்து இரிட்டேட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வந்து ஒரு நம்ம வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. எரிச்சல் அடையக்கூடாது. நாம அப்போ கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். ஆமாம், நல்லது தானே, நம்ம எழுப்பிவிட்டா. இப்போ நான் பாடம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நடத்திட்டு இருக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வந்து அந்த தூக்கத்தினால நீங்கள் கேட்காம போயிருக்கீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. அப்போ இன்னொருத்தர் அதை பார்த்துட்டு லைட்டாக அப்படி தொடையில நோண்டி விடும் அல்லது இப்படி ஓரத்தில் இப்படிங்கணும், இவர் வந்து இப்படிங்கணும். இது இனிமேல் வழக்கமாக வச்சுக்கோங்க, சரியா? அதாவது ஒருத்தர் வேணும் செய்யக்கூடாது, ஆனால் இப்படி லைட்டாக அவங்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க உஷாராயிடும். அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அவங்கள வந்து இது பண்ணி விடுங்க. அதுக்காக இதான் சான்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்கள வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரி வேணும்னே வந்து இது பண்ணுறது இல்லை தள்ளி விடுறது அந்த மாதிரி நம்ம செய்திடக்கூடாது. நானே பார்த்தா அவங்களே எழுந்தன்னு சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ், சரியா? ஓகே, ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மிடம் கபூல் செய்யட்டும். உள்ளத்தை எப்பவுமே இஹ்லாஸாக நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்துக்கிட்டு அல்லாஹ்வுக்காக இல்மை படிச்சுக்கணும், ஆர்வமாக இருக்கணும், சரியா? தூக்கம் நமக்கு எல்லா வீக்னஸ்லாம் இருக்கும், நம்ம ஏற்கனவே பழகினதுனால அந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் நாமே அதை சரி பண்ணுறதுக்காக இப்போ கொஞ்ச நாள் தான் நமக்கு இருக்குது. அந்த நாளில் அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? ஓகே.